ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ்ஜுக்கு தேவையான மசாலா பவுடர் தான். 5 வகையானது பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். முதல்ல பார்க்க போகிறது உடுப்பி ரச பவுடர். வானிலையில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்குங்க. 250 கிராம் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இது வறுப்பட்டுக்கலாம். நல்லா வாசம் வந்ததுக்கு அப்புறமா இது எடுத்துக்கலாம். உடுப்பிங்கிறது மைசூரில் இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் கண்டுபிடிச்சது தான் இந்த ரச பவுடர். இது வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு 60 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இதையும் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதையும் எடுத்துடலாம். அதே 100 கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் இதுக்கு சேர்த்தணும். நான் 25லேருந்து ஒரு 30 மிளகாய் இருக்கும். இது வறுக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்குங்க. வறுப்பட்டுருச்சு, அவ்வளோதான். இதையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அடுத்தது கறிவேப்பிலை அரைக்கப்பளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த ஈரப்பதம் போய் மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கங்க. இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடுறதுக்கு. இந்த அளவுக்கே போதும், எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும். அவ்வளோதாங்க, உடுப்பி ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா விதமான ரசத்துக்கும் இந்த பவுடரை சேர்த்திக்கலாம். இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா. இதுக்கு தேவையான பொருள்களை பார்த்தரலாம். கல்பாசி 1 இல்லைன்னா 2, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், நட்சத்திரப்பூ 4, தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 இன்ச் அளவுக்கு 2, கருப்பு ஏலக்காய் 2, பச்சை ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு 20 ஏலக்காய் வரும், பிரியாணி இலை 3, கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜாவுத்திரி பூ 3 எடுத்துக்கங்க, ரோஸ் பெட்டல்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே எல்லா பொருளையும் போட்டு நான் பச்சை ஏலக்காயும் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கருப்பு ஏலக்காயும் தோல் எடுத்துட்டு தான் நான் விதைகளை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். சில நேரங்களில் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது சேராது. அதனால் நான் தோல் எடுத்துகிட்டு தான் பெரும்பாலும் ஏலக்காயை சேர்த்துவேன். இது லோ ஃப்ளேம்லேயே வறுத்தெடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வாசம் வந்தது நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நசுக்கி பார்த்தோம்னா மொறுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபைன் பவுடரை அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சாம்பார் தூள். இதுக்கு வானிலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். இது பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வறுப்பட்டுருச்சு, எடுத்துடலாம். எல்லா மசாலாவுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மல்லியை பயன்படுத்தினீங்கன்னா தான் மசாலா பவுடர் வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. மிளகாய் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 25 கிராம் காஷ்மீரி மிளகாயும் சாதா மிளகாய் 75 கிராம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமான மிளகாயும் 100 கிராம் எடுத்துக்கனால எடுத்துக்கங்க. அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப. நான் கலருக்காக ஒரு 25 கிராம் காஷ்மீரி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வரமிளகாயை வறுத்திங்கன்னா காரம் அடிக்காது உங்களுக்கு. பாருங்கள், நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது உளுந்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். ஸ்பூனில் எடுக்கும்போது ஒரு கோபுர அளவுக்கு எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க, இது வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம்.
அடுத்தது துவரம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க, இதையும் எடுத்துடலாம். சீரகம் 4 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வெடித்து வாசம் வந்ததையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. மிளகு 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வெடித்து வந்ததையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது கடுகு 2 டேபிள் ஸ்பூன். இது பேன் நல்லா சூடாக இருக்கும்போது சீக்கிரமாக வெடிச்சிரும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, கசப்புத்தன்மை வந்துடும். அவ்வளோதான், எடுத்துடலாம். வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க, இதையும் எடுத்துடலாம். கறிவேப்பிலை 5லேருந்து 6 கொத்தளவுக்கு சேர்த்திக்கலாம். இது நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா பவுடர் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிரும். பருப்பு வகையில் வறுக்கும்போது சரி, கருவேப்பிலை வறுக்கும்போது சரி, ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்துக்குங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்குங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சிட்டு கடைசியாக 2 பவுடரையுமே ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அப்படி அரைச்சிங்கன்னா தான் எல்லாம் ஒன்றோட மிக்ஸ் ஆகி வரும். அவ்வளோதாங்க, 2 பேட்சும் ஒன்றா போட்டு அரைச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட வேண்டிதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சவுத் இந்தியன் ஸ்டைலில் ரச பவுடர் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாம். வானிலை சூடு பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் தனியாக போட்டு வறுக்கிறேன். இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது மிளகு 4 டீஸ்பூன் எடுத்துக்குங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெடித்து வந்ததையும் எடுத்துடலாம். சீரகம் 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா வெடிச்சதையும் எடுத்துடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இதையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் 3 காஷ்மீரி மிளகாயும் 3 நார்மல் மிளகாயும் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா இந்த காரமான மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 8 போட்டுக்கங்க. உப்பு போட்டு வறுத்திங்கன்னா காரில் அடிக்காது. அவ்வளோதாங்க, மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். கருவேப்பிலை 5 கொத்து போட்டுக்கலாம். இது கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சவுத் இந்தியன் ஸ்டைலில் ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி மசாலா. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வானலியில் சூடு பண்ணிக்கலாம். தனியா 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இது பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது ஷாஹி ஜீரா 4 டேபிள் ஸ்பூன். இது சேர்த்துனிங்கன்னா தான் ஒரு பஞ்சின் ஸ்மெல் கிடைக்கும் பிரியாணியில். இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் எடுத்துடலாம்.
சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது பொரிஞ்சதையும் எடுத்துடலாம். சோம்பு 2 டீஸ்பூன் சேர்த்துறேன். இதையும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது மிளகு 2 டீஸ்பூன். இது நல்லா வெடித்து வரட்டும். அவ்வளோதான், இது எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற பொருள்களை சேர்த்திக்கலாம். பிரியாணி இலை 4, கல்பாசி ஒரு 4, கிராம்பு 2 டீஸ்பூன், பச்சை ஏலக்காய் 20, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் தோல் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ரோஸ் பெட்டல்ஸ் 1 டீஸ்பூன், 1 இன்ச்சு பட்டை 4 எடுத்துக்குங்க. நட்சத்திரப்பூ 4, கருப்பு ஏலக்காய் தோல் எடுத்தது 4, ஜாதிக்காய் 1, ஜாவித்ரி 4 பூ. பிரியாணி இலையை பிச்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா வறுக்கும்போது வெளியில் விழுகும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும். நான் பிரியாணி மசாலாவுக்கு வரமிளகா சேர்த்துல, ஏன்னா இந்த மசாலாவோட வாசமெல்லாம் போயிடும், அந்த காரம் அதில் அடக்கிடும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 4-5 வரமிளகா சேர்த்திங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இதையும் எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பவுடரை அரைச்சி ஆற வச்சதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக செய்கிறீங்க, வீட்லேயே பவுடர் செஞ்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா பிரியாணி மசாலாவில் நீங்கள் வரமிளகாய் பயன்படுத்திக்கலாம். எனக்கு காரம் வேண்டாங்கிறதுனால நான் வரமிளகாய் பயன்படுத்தலை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.